Hello and welcome to all. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தா லாஸ்ட் வீட்டுக்கு முந்தின வீடியோ என்ன போட்டிருந்தேன்னு பாத்தீங்கன்னா இபி பில் வித் அட்ரஸோட எப்படி டவுன்லோட் பண்றதுன்றத போட்டிருந்தோம். தென் வந்து பாத்தீங்கன்னா அதோட வீடியோ வேணும்ன்றப்ப தாராளமா இதோட டெஸ்கிரிப்ஷன்ல வீடியோவை பின் பண்றேன். தென் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல, நம்ம ஜிஎஸ்டி ஒரு நியூ ஆர்சி ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்றனாலே நமக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இபி பில்லா இருக்கட்டும் இல்ல நம்மளோட ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சப்மிட் பண்றதா இருக்கட்டும் அட்ரஸோட எக்ஸ்பிளனேஷனா கேட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தா நமக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற இபி பில்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாமே இதுவரை நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், மெஜாரிட்டி மேக்ஸிமம் வந்து முனிசிபாலிட்டியில இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கட்டுவாங்க, ஒரு சிலர் டைரக்டா போய் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டுறப்ப வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டான ஒரு வியூ வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. நம்பர்ஸ் இருக்கும், தென் பேர் இருக்கும், அட்ரஸ் எதுவுமே இருக்காது, அட்ரஸ் டீடைல்ஸ் இருக்காது, தென் அது என்ன மாதிரி விதமான ஒரு விலாசிட்டின்றதே தெரியாது. ஸோ அதை எப்படி எடுக்கிறதுன்றதா இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங், இந்த ஒரு போர்ட்டல்ல லாகின் பண்ணிக்கங்க. TNURPANEPay.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், குவிக் பேமெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா இந்த போர்ட்டல் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த விதமான லோக்கல் முனிசிபல் டாக்ஸ் கட்ட நினைக்கிறீங்க அப்படின்றத கேட்கும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா எந்த டாக்ஸ்ன்றத செலக்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டாக்ஸா இல்ல வாட்டர் சப்ளையா இல்ல அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜா ஆர் எல்ஸ் ப்ரொஃபஷனல் டாக்ஸா இல்ல நான் டாக்ஸா அப்படின்றத செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல நமக்கு பே பண்ண வேண்டியது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் செலக்ட் பண்ணணுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். கோயம்புத்தூரா இல்ல கோயம்புத்தூர் கார்பரேஷன் பில்டிங்கா விஎல்டியான்னு கேட்கும், இல்லன்னா அதர் முனிசிபாலிட்டி கார்பரேஷனான்னு கேட்கும். ஸோ இதுல நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் திண்டுக்கல் இல்ல கரூர் இல்ல திருச்சி இந்த மாதிரி அதர்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கின்ற பட்சத்துல அந்த டிஸ்ட்ரிக்ட கொடுத்து அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அசஸ்மெண்ட் நம்பர், அதாவது நீங்க ப்ரீவியஸ்லி பே பண்ணியிருந்தீங்கன்றப்போ உங்களுக்கு ஐ மீன் உங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ன்ற ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர் அசஸ்மெண்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட் நம்பர் தென் அதோட ஏன்னா அசஸ்மெண்ட் நம்பரை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு இயரும் சேஞ்ச் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல அசஸ்மெண்ட் நம்பர் பொறுத்த மட்டும் ஒவ்வொரு இயரும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அசஸ்மெண்ட் நம்பர் கரண்ட்ல என்ன அசஸ்மெண்ட் நம்பர், தென் ஓல்டுல இதோட நீங்க ப்ரீவியஸ் பில்ல பாத்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் பில்லுல இது இருக்கும். ஸோ அந்த ப்ரீவியஸ் பில்ல பார்த்து இதுல நீங்க டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணிடலாம், வியூ பேமெண்ட் ஹிஸ்டரி. அது ஒரு நிமிஷம் இருங்க, அப்படி நான் காட்டுறேன் எப்படின்றத. ஸோ இந்த இடத்துல நம்பர் கொடுத்து வியூ பேமெண்ட் ஹிஸ்டரி கொடுத்தா எனக்கு இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் ஓபன் ஆகும். ஸோ இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட்ன்றதை கிளிக் பண்ணனா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஒன் செகண்ட் சாரி ஸோ என்னோட அந்த பில் இருக்கு இல்லைங்களா. ஸோ பில்லு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் வே. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன குவிக் பேமெண்ட்ல போறோம், போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் செலக்ட் பண்ண போறோம். செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்துட்டு வி பேமெண்ட் ஹிஸ்டரி கொடுக்க போறோம். கொடுத்த உடனே நான் காட்டின மாதிரி எனக்கான சார்ட் ஓபன் ஆகும். அந்த சார்ட்ல அந்த பேமெண்ட் ஹிஸ்டரி கிளிக் பண்ணனா போதும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஈஸியஸ்ட் வே டு ஃபைண்ட் ஆர் டவுன்லோட் த டீடைல்டு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பில் இன் கவர்மெண்ட் போர்ட்டல். ஸோ தேங்க்யூ, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.